நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு மாபெரும் பின்னடைவு, ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இது. ஸோ இந்த வீடியோவில் அப்படி என்ன பெரிய ஒரு பிரச்சனை இஸ்ரேலுக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா தாய்வானை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சைனா என்ன ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தாய்வானை இன்வைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அந்த விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த இஸ்ரேல் விஷயத்துக்கு நான் வர்றேன். நேற்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய சீஃப் ப்ராசிக்யூட்டர் கரீம்கான் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இஸ்ரேலினுடைய டாப் லீடர்ஸ், அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட் உட்பட முக்கியமான அஃபீஷியல்ஸை அரெஸ்ட் பண்ணுவதற்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க நான் பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹமாஸினுடைய லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுவதற்கு இதே மாதிரியே நான் அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிக்க பரிந்துரை செய்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு? யுனைடெட் கிங்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ரோம் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சைன் பண்ணியிருக்கிறாங்க யுனைடெட் கிங்டம். இப்போ ரிஷி சுனாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வேறு வழி இல்லை, சப்போஸ் பெஞ்சமின் நேத்தன்யாகு யுனைடெட் கிங்டமுக்கு வந்தார் அப்படின்னா அவரை கைது செய்ய வேண்டிய அந்த சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆனால் அவரை கைது பண்ணாமல் நாங்கள் எல்லா ஒரு வாதத்தையும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் முன்வைக்க முயற்சி பண்ணுவோம். அவருக்கு தனி டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குது, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்ல தெரில, அந்த வாதத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியலை அப்படின்னா நெத்தன்யாகு எங்கள் நாட்டுக்கு வருவது சிக்கல் அப்படின்ற மாதிரி ரிஷி சுனாக் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் டேமேஜ் அப்படின்ற நீங்கள் பாருங்கள். அவர் நட்பு நாடு கூட போக முடியாது. இன்னொரு பக்கம் பிரான்ஸும் ஜெர்மனியும் என்ன ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய அந்த வெர்டிக்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸும் ஜெர்மனியும் ஐசிசியினுடைய மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இதுவும் ரெண்டு பவர்ஃபுல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஸோ குளோபல் லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின் இந்த 3 நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 140 நாடுகள் பாலஸ்தீனை ஒரு நாடாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா உட்பட. ஸோ அதில் இன்னும் அந்த லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா 3 நாடுகள் சேர்ந்துருக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய பின்னடைவு இஸ்ரேலுக்கு. ஸோ அந்த கவுண்ட் அப்படின்றது கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் இப்போ இஸ்ரேலுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மத்தியில் இப்போ ஒரு மைண்ட் செட் வருது. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனா ஒரு கண்ட்ரியை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது அதிகமாகுது. அமெரிக்காலையும் அந்த மைண்ட் செட் அப்படின்றது அதிகமாகுது. இந்தியாவினுடைய நிலைப்பாடும் கூட அதுவே தான். ஆனால் இஸ்ரேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பிடிவாதமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பெஞ்சமின் நேத்தன்யாகு சொல்கிறாரு, என்னுடைய ஆட்சிக்கு கீழே பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு தனி நாடு ஆகாது, அதுக்கு தனி சாவர்னிட்டி வராது, ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது பாலஸ்தீனுக்கு போயிடாது. இப்போ காசா ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வெஸ்ட் பேங்கை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அது சும்மா பேருக்கு தான், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ஆட்சி அவங்களுடைய ஒரு கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது காசா ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியினுடைய அந்த ரூல் வராது, எதுக்குமே நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாகு ரொம்ப பிடிவாதமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பிடிவாதம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நேமை பெற்றுத்தரும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. நான் நிறைய நேரம் இஸ்ரேலினுடைய ஆக்ஷன்ஸை ஒரு சிலர் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மாற்றுப்பாதைக்கு ஒரு விஷயத்துக்கு வழிவகை செய்யாமல் இப்படி தான் எங்களுடைய ரூல் தான் இந்த பகுதி ஃபுல்லாக, அந்த நிலப்பகுதி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு டொட்டாலிட்டேரியன் ரெஜிமை பேசுறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் நண்பர்களே. இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு வெர்டிக்ட் வழங்கிட்டாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு பயங்கரமாக பதில் பேசியிருக்கிறாரு. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அப்படியே கொதிச்சு எழுந்திருக்கிறாரு. பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய ஆன்டிசெமிட்டிக் மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கரீம்கான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிசெமிட்ஸில் ஆன்டிசெமிட்ஸ் அப்படின்னா யூதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க. ஸோ இப்போ கரீம்கான் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆன்டிசெமிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் யோவ் கேலண்ட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றது டிஸ்கிரேஸ்ஃபுல், எங்களுடைய நாட்டை திருப்பியும் பழையபடி நாடே எங்களுக்கு இல்லாமல் எங்களுடைய கிரியேஷனை அழிச்சிடுற மாதிரி நீங்கள் ஒரு இது சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நடப்பதற்கு
வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. பைடன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஹமாஸையும் இஸ்ரேலையும் சமப்படுத்தி ஒரு தீர்ப்பு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு, அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பேக்கிங், இந்த ஐசிசி வழங்கின அந்த வெர்டிக்டில் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா வந்து நிற்கிறாங்க. எல்லா சுச்சுவேஷன்லுமே வந்துட்டு அவங்க நின்றுருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே சாலிடாக வந்துட்டு நிற்கிறாங்க. அவர் வெர்டிக்டில் கரீம்கான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹமாஸ் செஞ்சது மனிதர்களே இப்படிலாம் வந்துட்டு செய்ய மாட்டாங்க. அதாவது ஹமாஸுக்கு எதிராக வந்துட்டு அவர் அரசு வாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாரு. இஸ்மாயில் ஹனியே பொலிட்டிக்கல் சீஃப், யாஹியா சின்வர், ஸோ அவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட். அப்புறம் வந்து முகமது டெய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாஹியா சின்வரினுடைய டெபுட்டி. ஸோ 3 பேருக்கு எதிராக வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஹமாஸ் பற்றி, இவங்கள மாதிரி ஒரு செயலை வந்து எந்த மனிதர்களுமே வந்துட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை அறுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, அந்த ஒரு அன்பை வந்துட்டு சீர்குலைச்சி பெரிய ஒரு சோகத்தை, பெரிய ஒரு கொடுஞ்செயலை வந்துட்டு ஹமாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நாட்டை டிஃபெண்ட் பண்ணலாம், ஹமாஸுக்கு எதிராக அவங்க ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணலாம், ஆனால் அந்த போர்வையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு கொடுமை பண்ணுறது, அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் எதுவுமே வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலாக வந்துட்டு அதை தடுத்து நிறுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து பிளாங்கெட்டாக எல்லாரையுமே போட்டு வந்துட்டு அடிக்கிறீங்க, பொதுமக்களையும் வந்துட்டு பெரிய கஷ்டத்துக்கு தெரிஞ்சே நீங்கள் வந்துட்டு உள்ளாக்குறீங்க, அதுவும் வந்து ஒரு வார் கிரைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் வந்துட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸ் லீடர்ஸையும் ஒரே தராசில் வச்சு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் இஸ்ரேலுக்கு இன்னமும் ஒரு பெரிய அவமானம் வந்துட்டு தெரியுது. இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்துட்டு ஒரு ஃபைனல் வெர்டிக்டை வழங்கிட்டாங்கன்னா கிடையாது. கரீம்கான் வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், ஒரு ஜட்ஜ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு வந்துட்டு எடுப்பாங்க. அரெஸ்ட் வாரண்ட் வந்து இறுதி அரெஸ்ட் வாரண்ட்டை வந்துட்டு நம்ம பிறப்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை சாங்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நடவடிக்கை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜஸ் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக யார் வந்துட்டு செயல்பட்டாங்களோ அவங்க வந்து அமெரிக்காவுக்குள்ளே வரவிடாமல் வந்துட்டு தடுக்கிறது, அமெரிக்கன் பேங்கிங் சிஸ்டமை யூஸ் பண்ண விடாமல் வந்துட்டு அவங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க, அமெரிக்கா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. டெமோக்ராட்ஸே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் ரிப்பப்ளிகன்ஸ்க்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பதாக வந்துட்டு கூறப்படுகிறது. நண்பர்களே, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பாருங்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும். கிட்டத்தட்ட 124 நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோம் கன்வென்ஷனை வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 124 நாடுகளுக்கும் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்துட்டு போக முடியாது. இந்தியா, ரஷ்யா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த ரோம் கன்வென்ஷனை வந்துட்டு சைன் பண்ணலை. இன்னொரு பக்கம் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடர் இஸ்மாயில் ஹனியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேப் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இனிமேல் போகிறத வந்துட்டு யோசிக்கணும். ஐசிசியினுடைய மெம்பராக இருந்தால் அவங்க வந்து ஐசிசி ஒருத்தவங்க மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்கன்னா கைது பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். அரேப் கண்ட்ரிஸ் ஒரு சிலர் வந்து இந்த ஐசிசியில் மெம்பராக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் சீஃப் இஸ்மாயில் ஹனியை வந்து அரேப் கண்ட்ரீஸ்க்கு இனிமேல் போகிறது சம்மந்தமாக வந்துட்டு யோசிக்கணும். கத்தார் வந்துட்டு அதில் மெம்பர் இல்லை, ஆனால் ஒரு சில கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஐசிசியினுடைய மெம்பராக இருக்கிறாங்க. இஸ்மாயில் ஹனியை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அரேப் கண்ட்ரீஸ்க்கு போவது உண்டு. இன்னொரு பக்கம் யாஹியா சின்வர், அப்புறம் வந்துட்டு முகமது டெய்ஃப், இவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலால் தேடப்படும் பெரிய பயங்கரவாதிகள். அவங்க 2 பேருமே தலைமறைவாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எப்படா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க மீது ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு நம்ம பார்க்க தேவையில்லை. சரி, இப்போ இறுதியாக சைனா தாய்வான் பிரச்சனை சம்மந்தமாக பேசி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிடுறேன். சைனா வந்து அவங்களுக்கு மூக்குடைஞ்ச கதை தான். டெமோக்ராட்டிக் ப்ராக்ரெசிவ் பார்ட்டி அப்படின்ற அந்த கட்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு எதிராக பெரிய ஒரு மைண்ட் செட்டுடைய தாய்வானோட இண்டிபெண்டன்ஸ் சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி. அந்த கட்சியின் மூலமாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாய் அப்படின்றவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, 2 டேர்ம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கட்சியை 3வது முறையாக வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சைனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு. அதை விட பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த கட்சி யாரை இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா லாய் சிங் அப்படின்ற பயங்கரமான ஒரு ஆள். இவர் வந்து சாய் எப்படியும் வந்து தாய்வானினுடைய ரைட்ஸுக்காக வந்துட்டு சீனாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு வந்துட்டு செயல்பட்டாங்களோ, சீனா கிட்டேருந்து தாய்வானை டிஃபெண்ட் பண்ணாங்களோ, அதை விட வந்து இவர் 2 மடங்கு அதிகமாக செயல்படுவார் அப்படின்னே வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இவருடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு கடும் கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவர் வந்து நேற்று பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா வந்து இவருக்கு எதிராக வந்துட்டு அறிக்கை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரில் அப்படின்னா தாய்வானில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத இயக்கங்கள் சீனாவுக்கு எதிராக செயல்பட நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு மிலிட்டரி ட்ரில் வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி ட்ரில்லை வந்துட்டு ஜாயிண்ட் ஸ்வாட் அப்படின்ற ஒரு மிலிட்டரி ட்ரில்லை வந்துட்டு இப்போ சீனா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு.
இந்த ஜாயிண்ட் ஸ்வாட்ல வந்துட்டு இப்போ சைனா என்ன பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாய்வானினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் ஜோனுக்கு கிட்ட வந்துட்டு கொண்டு போயிட்டு அங்கே வந்து தாய்வானினுடைய அசட்ஸ் எது முக்கியமான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சைட்டு எங்கே முக்கியமான டேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை லாக் பண்ணுறது. இதுதான் முக்கியமான ட்ரில். அது மட்டும் இல்லாமல் கடல் பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய அந்த போர்க்கப்பல்கள் வந்துட்டு குறிப்பிட்ட தீவுகளை பிடிப்பதற்கு வேகமாக வந்துட்டு போகிறது. அங்கே வந்து லைவ் அம்யூனிஷன்ஸை வந்துட்டு ஃபயர் பண்ணுறது. இன்னொரு பக்கம் சைனாவினுடைய ராக்கெட் ஃபோர்ஸ் அப்புறம் ஆர்மி வந்து நிலப்பகுதியில் இருந்து பெரிய அளவுக்கு ஆர்ட்டிலரி ஃபயர் அப்புறம் வந்துட்டு ராக்கெட் ஃபயரை வந்துட்டு பண்ணுறது. ஸோ 3 பேருமே கோஆர்டினேட்டராக ஒரு இடத்த பிடிப்பதற்கு எப்படி வந்து தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ட்ரில்லை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரில் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சைனாவினுடைய கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் அப்புறம் சைனாவினுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. சீனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதுவும் அத்துமீறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவினுடைய கோஸ்ட் கார்ட் நேவி ஷிப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அலர்ட்டாக இருக்கிறாங்க. சைனீஸ் ஷிப்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு கான்ஃபிடன்ட் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு ஏற்பட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான் வந்து அவங்களுடைய ஃபெங் 3 ஆன்டி ஷிப் மிசைலை வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது கப்பல் அத்துமீறி நம்மளுடைய பகுதிக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸின் மூலமாக அந்த கப்பலை மூழ்கடிப்பது அதுதான் ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்வானினுடைய ஒரு குறிப்பிட்ட ஐலாண்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அப்புறம் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இவங்களாம் ரொம்ப ஹை அலர்ட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, சீனா எவ்வளோ பண்ணுறாங்க, தாய்வானை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் எலெக்ட் ஆகி வந்துட்டார். சைனாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட். என்னடா இந்த ஷி ஜின்பிங் கவர்மெண்ட் சும்மா வெறும் படம் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பதற்கு தான் இப்படி ஹை ரெசல்யூஷன் கேமராவில் வந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து பயங்கரமாக ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி ஹெலிகாப்டர் வந்துட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு போர்க்கப்பல் வந்துட்டு மிசைல் வந்துட்டு ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதை வந்து செயல்படுத்துவதற்கு வந்துட்டு சீனா இன்னும் பெரும் முயற்சியை வந்துட்டு மேற்கொள்ளணும். சீனாவுக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது, பெரிய விளைவுகளை வந்துட்டு சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு தான் அங்கே இருக்கிறவங்கள வந்து அந்த இன்டர்னல் இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அப்படியே கொண்டு போகிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்கள். சைனானால தாய்வானை பிடிக்க முடியுமா முடியாதா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. 2 முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஒன்று, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய வெர்டிக்டை வழங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சைனா தாய்வான் பிரச்சனை. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்துமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.